ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காய, தக்காளி கார சட்னி தாங்க. இந்த சட்னி ஒன்று இருந்தால் போதுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வேறு எதுவுமே தேவைப்படாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, களி எது கூட வேணாலுமே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூடங்க. இது கூட நம்ம உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க உங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணதையுமே ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டுங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு 5 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 20 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா 4-5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு நீங்கள் சேர்த்ததுமே ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு கலர் மாறி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 20-25 போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க. அதிகமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வதங்கியிருக்கு சின்ன வெங்காயம். இது கூடவே நம்ம பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் ஒரு 3 போல் எடுத்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால 2 தக்காளி குட்டி நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இது கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க. நடுவில் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்குமே அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காஞ்ச மிளகா கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த காஞ்ச மிளகாவும் தண்ணியும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தூக்கி கொடுக்குங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லை கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி சட்னி ஆயிரும். அதனால கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. ஃபுல்லாகவே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா ஆறி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாங்க. இது கூட நீங்கள் தேங்காய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி காமிக்கிறேன். இந்த கலர் நமக்கு கிடச்சிருக்குங்க. நல்லா கொரப்பாகவும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க சட்னியை. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அழைச்சி ஊற்றிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ வாங்க தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம்.
ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கூடவே நம்ம 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா விடிஞ்சுருட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா விடிஞ்சுருச்சு. இப்போ நம்ம பச்சை கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா விடிஞ்சுருட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி திக்னஸாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சரியாக போயிடும். எனக்கு இந்த சட்னி இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குங்க. அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதிகமாகவும் நான் தண்ணி சேர்க்கலைங்க. இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி வச்சு நம்ம லைட்டாக கலக்கி விடலாங்க மஸ்ட்டு மெதுவாக. பாருங்கள் நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இந்த சட்னி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு. இதில் நம்ம உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான உளுத்தம் பருப்பு தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி வந்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு தாங்க வரும் இந்த சட்னி. ஏன்னா இந்த சட்னிக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி செய்ய தெரியாதவங்க கூட இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க எடுத்திருக்கேன். இட்லி வச்சுட்டு நீங்கள் சட்னி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இட்லி தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, களி எது கூட வேணாலுமே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நம்ம எத்தனையோ வகை சட்னி சாப்பிட்டுருந்தாலும் கூட இந்த சட்னி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸு, பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.